கிமு 20 ஒரு புறம் உலகை கட்டுப்படுத்திய ரோம பேரரசு, மற்றொரு புறம் கடல்களை கடந்து செல்வம் சேர்த்த பாண்டிய சாம்ராஜ்யம். கடல் கடந்து வர்த்தகம் நடந்தது. ஆனால் பொன் முழுவதும் பாண்டிய நாட்டை அடையவில்லை. அதற்கு பிறகு பாண்டிய மன்னன் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். நம் முத்தும் மிளகும் நடுவோர் வழி செல்லாது, அவை ரோம பேரரசர் கோட்டம் அடைய வேண்டும். தூது புறப்படுக. பாண்டிய மன்னனின் சிறப்பு தூதுக்குழு கொர்க்கை துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. முத்துக்கள், மிளகு, தந்தம் மற்றும் அபூர்வ விலங்குகளுடன் செங்கடல் நோக்கி அவர்களின் மாபெரும் கடற்பயணம் தொடங்கியது. பல மாத பயணத்திற்கு பிறகு அகஸ்டஸ் சீசரை சந்தித்த பாண்டிய தூதுவர்கள் விலைமதிப்பற்ற பரிசுகளை வழங்கினர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு இரு பெரும் சாம்ராஜ்யங்களுக்கு இடையே நேரடி வர்த்தக ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக உருவாக்கியது. வெற்றி பெற்ற தூதுக்குழு ரோமானிய தங்கம் மற்றும் மதுவுடன் தமிழகம் திரும்பியது. அகஸ்டஸ் சீசரின் இந்த ஒப்புதல் ஒரு புதிய பொருளாதார புரட்சிக்கு வித்திட்டது. அதன் பிறகு வர்த்தகம் உச்சத்தை அடைந்தது. வர்த்தகம் பெருகியதால் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா, பெரெனிகே போன்ற நகரங்களில் தமிழர் குடியிருப்புகள் தோன்றின. அங்கு வாழ்ந்த தமிழர்கள் விட்டுச் சென்ற தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இன்றும் இதற்கு சாட்சியாக உள்ளன. அங்கு தமிழர்கள் வியாபாரம் மட்டும் செய்யவில்லை, காதல், திருமணம் என தங்கள் குடும்பங்களை அமைத்தனர். தங்கள் குலதெய்வங்களை வழிபட்டு தங்கள் கலாச்சாரத்தை கடல் கடந்தும் வாழ வைத்தனர். கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கிரேக்க வரலாற்று குறிப்பில் அலெக்சாண்ட்ரியாவில் நடைபெற்ற பொது விழாவில் தமிழர்கள் திரளாக கலந்து கொண்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரில் ஏராளமான தமிழர்கள் தங்கி வியாபாரம் செய்தனர். அங்குள்ள பான் கோவிலில் சுப்பண்ணன் என்கிற ஒரு வணிகர் தானம் வழங்கியதற்கான கல்வெட்டு ஆதாரங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ரோமானிய சக்கரவர்த்திகளின் அரண்மனைகளில் தமிழர்கள் தூதுவர்களாகவும் வணிக ஆலோசகர்களாகவும் இருந்தனர். பல நூற்றாண்டுகள் கடந்தபோது அவர்கள் தங்களை அந்த நாட்டின் குடிமக்களாகவே மாற்றிக்கொண்டனர். பின்னர் ரோமானிய பேரரசு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய போது அங்கிருந்த அனைத்து சமூகங்களும் மெல்ல அந்த மதத்திலும் கலாச்சாரத்திலும் இணைந்தன. இவ்வாறு அவர்களின் தனித்துவமான தமிழ் அடையாளம் வரலாற்றின் மணலில் மறைந்து போனது. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரெனிகேவில் டாக்டர் ஸ்டீவன் மற்றும் டாக்டர் இவோனா ஆய்வுகள் செய்து வருகின்றனர். இந்த மரபணு ஆய்வுகள் மூலம் சில உடல்களில் தென்னிந்தியர்களுக்கே உரிய ஹாப்லோ குரூப் எம் எனும் மரபணு குழுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இவை இன்றைய தமிழக மற்றும் கேரள மக்களின் மரபணுவுடன் ஒத்துப்போகின்றன. பற்கள் மற்றும் எலும்புகளில் உள்ள கார்பன், நைட்ரஜன் மற்றும் ஸ்டிராண்டியம் ஐசோடோப்புகளை ஆய்வு செய்ததன் மூலம் அவர்கள் எகிப்தியர்களின் வழக்கமான கோதுமை மற்றும் பார்லி உணவை விட திணை மற்றும் கடல் சார்ந்த உணவு